ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். வாங்க ஜெபிக்கலாம். இன்றைக்கு பாருங்க, 2 குறிப்புக்காக ஜெபிக்க சொன்னார். ஆண்டவர் 2 குறிப்புல 1 தேச தலைவர்களுக்காகவும் தேசத்துக்காகவும் ஜெபிக்க சொன்னார். 2வது குழந்தை இல்லாதவங்களுக்காக ஜெபிக்க சொன்னார். அதனால நாம் ஜெபிக்கலாமா? ஜெபத்துல எங்களோட நீங்களும் இணைந்து ஜெபிக்கலாம் வாங்க. எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் மண்டையில் வருகிறோம் சுவாமி. இந்த நாட்கள்ல ஆண்டவரே, நாங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா தகப்பனே, உமக்கு கொடான கொடி சோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துற எந்த இடத்துலயும் நான் இறங்கி வருவேன்னு சொன்னீங்களேப்பா. அப்பா, இந்த இடத்துல எங்கெல்லாம் 2 3 கூடி இருக்கிறோம் மத்தியில் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவன், என்னோடு கூட நீங்க ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரை இணைந்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதுவரைக்கும் தேசத்தை ஆசீர்வதித்து வழிநடத்தின தேவன், இன்றைக்கும் நீர் ஆண்டவரை உயிரோடு ஜீவித்துக் கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. அப்படியே ஆண்டவரே, தேசத்தில் இருக்கிறவர்களையும் தேசத்தில் இருக்கிற அதிபதிகளையும் தேசத்தில் இருக்கிற மக்கள்களையும் என் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த தேசத்தை ஆண்டவரை தகப்பனே இன்னும் ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஆண்டவரே, இந்த பூமியில ஒவ்வொரு மண்ணையும் ஆண்டவரை ஆசீர்வதித்து அதனுடைய விளைச்சல்களை நீங்க ஆண்டவரே பல மடங்கு ஆண்டவரை 100 மடங்கு 1000 மடங்கு கோடி மடங்கு ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன வாக்கு தத்தங்களை ஆண்டவரே இந்த பூமியில நாங்கள் அந்த வசனங்களை விதைக்கிறோம் அப்பா. என் தேவன் விளைச்சல்களை கொடுத்து ஆண்டவரே மக்களின் குறைகளை தீர்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சாலமோனுடைய காலத்துல பொற்காலமாய் இருந்தது போல மக்களுக்கு எந்த குறையும் இல்லாதபடிக்கு தேவன் ஆண்டவரை வழிநடத்தக்கூடிய தேசாதிபதிகளை என் தேவன் ஆண்டவரே எங்களுக்காக கொடுத்ததுக்கு நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசாதிபதிகளுக்காக நீங்கள் ஆண்டவரே உங்கள் ராஜாக்களுக்காக ஜெபம் செய்யுங்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. என் தேவன் அப்பா, நீர் எடுத்து அவர்களை ஆளுகை செய்வீராக. அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் என் தேவன் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. என் தேவன் ஆண்டவரே, நீர் அந்த இடத்துல இருந்து நீங்கள் ஆண்டவரை அரசாட்சி செய்து எங்களுக்காக ஆண்டவரே மக்களுக்காக என் தேவன் ஆண்டவரே தேசங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. மக்களுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமான ஒரு நாட்டை வளர்ச்சிக்குரிய நாடாக மாத்த என் தேவன் அந்த தேசாதிபதிகளோடு கூட இருந்து நீங்கள் ஆண்டவரே பிரயாசப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு தேசாதிபதிகள் மீது ரத்தத்தை தெளிக்கிறேன் ஆண்டவரே. பிசாசினுடைய கிரிகள் அழிக்கப்படுவதாக, தேவனுக்கு விரோதமாய் செயல்படுத்தாதபடிக்கு கர்த்தர் தாமே அவர்களை வைத்து என் தேவன் ஆண்டவரே தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமாக மாற கர்த்தர் புதிய சட்டத்திட்டங்களை கொண்டு வரும்படியாகவும் ஆண்டவர் தாமே ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் ஏழை மக்களை கவனிக்கிறவர்களாகவும் என் தேவன் தேசாதிபதிகளை ஆண்டவரை நாங்கள் ஒப்பு கொடுக்கிற சுவாமி. இந்த நாட்டை ஆண்டவரை தகப்பனை எப்படி நடத்தணுன்ற ஞானத்தை தருவீராக, புத்தியை தருவீராக, விவேக சுத்தியை தருவீராக. அவர்களுக்கு ஆண்டவரே என் தேவன் ஆண்டவரே இந்த நாட்டில் உள்ள மக்கள் மீது கரிசனையும் அன்பும் இருக்கும்படியாக ஆண்டவரே அவர்கள் எப்பொழுதும் மக்களை நினைத்து அவர்களுக்கு ஆண்டவரை துணையாக வழிநடத்தக்கூடிய ஆற்றல்களை தேவன் கொடுத்து வழிநடத்த உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற சுவாமி. அப்படி ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. தேசத்தின் மீது ரத்தத்தை தெளிக்கிறேன் சுவாமி. தேசத்துல புதிய ஒரு எழுப்புதல்களை கொண்டு வாங்க ராஜா. வாலிப பிள்ளைகளை எழுப்புங்க சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளை முடங்கி கிடக்கிறவர்களை எழுப்புங்க. உண்மையான ஊழியக்காரர்களை தேவன் நீங்க சொன்னீங்க, உண்மையானவர் ஜெபிக்கிறவரை நான் தேடுறேன்னு சொன்னீங்களேப்பா. உலகம் முழுவதுமாக நான் உலாவி கொண்டிருக்கிறேன், என் கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது என்று ஒருவர் ஆகிலும் எனக்காக இருக்காங்களான்னு சொல்லி நீங்க கேட்டீங்களேப்பா. ஏசையா நீங்க ஆண்டவரே அப்படியாக நீ தெரிந்து கொண்டு ஏசையா நாவை தொட்டது போல ஒவ்வொரு ஊழியக்காரன் நீர் எழுப்புதலை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். தேசத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளை எழுப்புவீராக. முடங்கி கிடக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையை நீ மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டதுக்காக நாம் நன்றி சொல்லுவோம். பாருங்க, இந்த நேரத்துல ஆண்டவர் 2 குறிப்புக்கு ஜெபிக்க சொன்னார். ஒண்ணு தேசத்துக்காக, தேச அதிபதிகளுக்காக. இன்னொருத்தர் பாருங்க, இன்னொரு ஜெப குறிப்பு என்னன்னா, ஆண்டவர் குழந்தை இல்லாதவங்களுக்காக ஜெபிக்க சொன்னார். குழந்தை பாருங்க, கர்ப்பத்தின் வாசல்களை பிசாசு அடைச்சிருக்கான். அந்த வாசல்கள் திறப்பதற்காக ஜெபிக்க சொன்னார். வாங்க ஜெபிக்கலாம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் மண்டையில் வருகிறோம் சுவாமி. இந்த நாட்கள்ல எங்கெல்லாம் கர்ப்பங்கள் அடைப்பட்டு போயிருக்கிறதோ, கர்ப்பத்தின் வாசல் பிசாசு அங்க அந்த வாசல்களை அடைத்து வைத்திருக்கிறானோ, இயேசுவின் நாமத்தினால் கர்ப்பத்தின் வாசல்களை திரை என்று கட்டளையிடுகிறேன் அப்பா. உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிற சுவாமி. கர்ப்பத்தின் வாசலை திறந்து ஆண்டவரே, கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொன்னீரே. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே கர்ப்பத்தின் கனிகள் திறந்து ஆண்டவருடைய கனிகளை ஆண்டவருடைய பிள்ளைகளை பெற்று ஆண்டவர் தேசத்துக்காக ஆண்டவரை ஒரு எழுப்புதலை கொண்டு வரேன். தேவன் பிள்ளை இல்லாத நான் மலடியாக விடமாட்டேன்னு சொல்லி வாக்குத்தத்தங்களை கொடுத்தீர் ஆண்டவரே. இனி உன் தேசத்துல மலடிகள் இருப்பதில்லை என்று சொன்னீர் ஆண்டவரே. என் தேவன் ஆண்டவரே, யாத்திராகம புத்தகத்துல நான் வாசிக்கிறோம், மலடிகள் உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்று சொன்னீங்களேப்பா. என் தேவன் அப்படியாக ஆண்டவரே ஆசீர்வதிக்கிற தேவன் தகப்பனே. ரெபேக்காளை ஆசீர்வதித்த தேவன்,
அன்றைக்கு குழந்தை இல்லாத பொழுது ஆண்டவரை சாராளை ஆசீர்வதித்த தேவன், ரெபேக்காளை ஆசீர்வதித்த தேவன். அப்படியாக தகப்பனே யாக்கோபுடைய மனைவி ஆண்டவரே நீர் லேயாளை ஆசீர்வதித்த தேவன் அப்பார். நீர் ஒவ்வொரு வேளையிலையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து கர்ப்பத்தின் கனி ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு பிள்ளைகளை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. பிள்ளைகளை ஆண்டவரை தாயின் கருவில் உருவாகும் முன்னே தெரிந்து கொண்ட தேவன். அப்படிப்பட்ட பிள்ளைகள் தேவ சந்ததி பிறக்க தடையாயிருக்கிற அத்தனை காரியங்களை நீர் எடுத்து போடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வருடத்துல ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் யாருக்கெல்லாம் பிள்ளை இல்லை என்று நினைக்கிறார்களோ ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்க என் தேவன் உதவி செய்வீராக. ஆண் குழந்தையை பெற்றெடுத்து உமக்கு சாட்சியாக நிறுத்த உதவி செய்வீராக தகப்பனே. உடைய சமூகத்துல ஆண்டவரே என் தேவன் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார் என்று அண்ணால் அவள் கண்ணீர் விட்டது போல அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் சாட்சி கொடுக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு தேவன் 2 ஜெபங்களுக்கும் நிச்சயமாகவே பலன் தருவார். இன்றைக்கு பாருங்க, ஆண்டவர் 2 காரியத்துக்காக ஜெபிக்க சொன்னார். உங்களோட வாழ்க்கையில கூட பாருங்க, எதற்காக ஜெபிக்கணும் அப்படின்னா நீங்க கமெண்ட்ல தெரிவிங்க. எதற்காக ஜெபிக்கணும் உங்க ஜெப குறிப்பை நீங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிக்கும் பொழுது அதற்காகவும் நாங்க ஜெபிக்க ஆயத்தமா இருக்கோம். வாங்க நம்ம ஜெபித்த ஜெபத்துக்கு நிச்சயமாக தேவன் பலன் கொடுப்பார்னு சொல்லி நாம் காத்திருக்கலாம். ஆமென். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.